أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على حبيب رب العالمين محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين لا شريك له وبذلك أمرت وأنا أول المسلمين وقال تعالى والذين آمنوا أشد حبا لله அன்பிற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் அவனை பயந்து வாழக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள்வானாக. நம்முடைய மறுமை வாழ்க்கையை இவ்வுலக வாழ்க்கையை விட சிறந்ததாக்கி தருவானாக. அல்லாஹுவின் மார்க்கத்தை அறிந்து நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு செயல்களிலும் அல்லாஹுவின் மார்க்கத்தை கடைபிடித்து நாம் வாழ்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தௌஃபீக் வழங்குவானாக. ஆமீன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நேற்றைய நம்முடைய இந்த அமர்விலே ஈமானுடைய அடிப்படை விஷயங்களை பற்றி நாம் பார்த்தோம். எந்த விஷயங்கள் ஈமானுக்கு அவசியமாக இருக்கின்றன, மேலும் எந்த விஷயங்கள் மனிதனிடத்தில் காணப்படுவதால் அந்த மனிதன் ஈமானை இழந்து விடுகிறான், எந்தெந்த காரியங்களை கொண்டு ஈமான் மனிதனை விட்டு வெளியேறி விடுகின்றது என்ற விஷயங்களையெல்லாம் நாம் நேற்றைய அமர்விலே பார்த்தோம். அதனுடைய தொடராக சில விஷயங்களை நாம் பேசிவிட்டு அடுத்து இன்றைய தலைப்புக்கு நாம் செல்லலாம். பொதுவாக மக்களுக்கு மத்தியிலே காணப்படக்கூடிய தவறுகள், குற்றங்கள், அவை எப்படிப்பட்ட தவறுகள், குற்றங்கள் என்றால் அவற்றை செய்வதின் மூலமாக மனிதன் இஸ்லாமை விட்டு வெளியேறி விடுகின்றான், ஈமானை விட்டு வெளியேறி விடுகின்றான். அந்த மாதிரியான குற்றங்களிலே, தவறுகளிலே, பாவங்களிலே முதலாவது அல்லாஹ்விற்கு இணை வைக்கும் செயல். இந்த ஷிர்க், இணை வைக்கும் செயல் எப்படிப்பட்டது என்று சொன்னால், இந்த செயலை யார் செய்தாலும் சரி, எப்போது செய்தாலும் சரி, எந்த நிலையில் செய்தாலும் சரி, அறிந்து செய்தாலும் அறியாமல் செய்தாலும் அவர் இஸ்லாமை விட்டு, ஈமானை விட்டு வெளியேறி விடுகின்றார். மீண்டும் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து பாவ மன்னிப்பு கேட்டு தனது ஈமானை புதுப்பித்து கொள்ளாத வரை இவர் முஸ்லிமாக, மூமினாக ஆக முடியாது. இவர் என்னென்ன நல்ல காரியங்களை இதற்கு முன்பு செய்திருந்தாரோ அந்த எல்லா நல்ல காரியங்களும் நாசமாகிவிடும், அழிந்துவிடும். தங்களுடைய ஈமானிலே, தங்களுடைய செயல்களிலே என்னென்ன நன்மைகளை இவர் சம்பாதித்து வைத்திருந்தாரோ அந்த எல்லா நன்மைகளையும் இந்த ஷிர்க் என்ற பாவத்தை கொண்டு அல்லாஹ் அழித்து விடுவான். இன்று மக்களுக்கு மத்தியிலே ஈமானை பறிக்கக்கூடிய செயல்கள் பரவலாக காணப்படுகின்றன. அந்த செயல்களிலே முதலிடம் வகிக்கக்கூடிய செயல் இந்த ஷிர்க் என்ற இணை வைக்கக்கூடிய செயல். இந்த ஷிர்க், இணை வைக்கக்கூடிய செயலை மக்கள் பலவாறு பல தோற்றங்களிலே செய்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லா மக்களிடத்திலும் காணப்படக்கூடிய ஷிர்க் ஒரே வகையான ஷிர்க் அல்ல. சில மக்களை பார்க்கலாம், நேரடியாக சிலைகளை வணங்கக்கூடியவர்களாக, அந்த சிலைகளிடத்திலே உதவி தேடக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்களை நாம் அறிந்து கொள்கிறோம் முஷ்ரிக்குகள் என்பதாக.
மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் அதிகமான மக்கள் இந்த மாதிரியான ஷிர்கிலே தான் இருக்கின்றார்கள். நம்மிலே முஸ்லிம்களிலே பலர், தங்களை முஸ்லிம்கள் என்று நம்பி இருக்கக்கூடிய மக்களிலே பலர் அவர்களும் ஷிர்கிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் பல வகையான ஷிர்கை செய்கின்றார்கள். அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட மக்களை பார்த்து சொல்லும்போது குர்ஆனிலே சூரா யூசுஃபிலே சொல்லுகின்றான், வமா யுமினு அக்ஸருஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஷ்ரிகூன். மக்களிலே அதிகமானவர்கள் அல்லாஹுவை நம்புகிறார்கள், ஆனால் அவர்களுமோ முஷ்ரிக்குகளாக இருக்கும் நிலையில், அவர்களுமோ அல்லாஹ்விற்கு இணை வைப்பவர்களாக இருக்கும் நிலையில். ஆனால் அல்லாஹு தஆலா நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஈமான் எப்படிப்பட்ட ஈமான்? எந்த ஈமானை கொண்டு நாம் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும், எந்த ஈமானை கொண்டு அல்லாஹுடைய அன்பை அடைய முடியும் என்றால் ஷிர்க்கு கலக்காத ஈமானை கொண்டுதான், ஷிர்க்கு கலக்காத ஈமானை கொண்டுதான் நாம் அல்லாஹ்வின் அன்பை அடைய முடியும், சொர்க்கத்தை அடைய முடியும். இன்று முஸ்லிம்களிலே பலரை பார்க்கலாம், பள்ளிக்கும் வருவார்கள், அங்கும் தொழுவும் செய்வார்கள், அதே சமயத்திலே தங்களுடைய சிரமங்களை நீக்கும்படி, தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கும்படி நல்லவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய கபர்களுக்கு சென்று அங்கும் பிரார்த்தனை செய்வார்கள். யார் அல்லாஹுவை தவிர மற்றொருவரை அழைக்கின்றாரோ தன்னுடைய தேவைக்காக, தனது சிரமத்தை நீக்குவதற்காக, அவர் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விட்டார். யோசித்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலே ஒருவர் வந்து அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பல விஷயங்களை பேசுகிறார்கள். ஏதோ அவருக்கு சில தேவைகள் இருந்தன. பேச்சுவார்த்தையிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த மனிதர் ஒரு காரியத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது, மாஷா அல்லாஹு வஷிஅத யா முஹம்மத், முஹம்மதே அல்லாஹும் நீங்களும் நாடினால் என்னுடைய காரியம் நிறைவேறிவிடும் என்று கூறுகிறார். இன்று கூட நம்மிலே பலர் இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். உதாரணத்திற்கு, நீங்கள் நாடினால் என்னுடைய காரியம் நிறைவேறிவிடும், நீங்கள் மனது வைத்தால் என்னுடைய இந்த தேவை பூர்த்தியாகிவிடும், எனக்கு உங்களை தவிர வேறு யார் இருக்கிறார் இதை செய்து தருவதற்கு, நான் உங்களைத்தான் நம்பி இருக்கின்றேன், நீங்கள் மனது வைத்தால் இந்த காரியம் நடந்துவிடும் என்பதாக பேச்சுவாக்கிலே இவர்கள் பேசிவிடுகின்றார்கள். ஆனால் இந்த பேச்சினுடைய விபரீதத்தை அவர்கள் புரியாதவர்களாக, இது எவ்வளவு பெரிய பயங்கரமான வார்த்தை என்பதை அவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். அந்த மாதிரி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபையிலே அந்த மனிதர் இந்த வார்த்தையை கூறியவுடன், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவும் நீங்களும் நாடினால் எனது இக்காரியம் நிறைவேறிவிடுமே என்று சொல்கிறார். அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலைமை, அவர்களுடைய முகம் மாறிவிடுகின்றது. கடுமையான கோபத்திற்கு வந்து விடுகிறார்கள். அஜஅல்தனி லில்லாஹி நித்தா, அஜஅல்தனி லில்லாஹி நித்தா, என்னை அல்லாஹ்விற்கு சமமாக நீ ஆக்கிவிட்டாயா? அல்லாஹ் அக்பர். யோசித்து பாருங்கள், எப்படிப்பட்ட வார்த்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். என்னை அல்லாஹ்விற்கு சமமாக நீ ஆக்கிவிட்டாயா? இந்த மாதிரி கூறுவது அல்லாஹ்விற்கு இணை வைக்கும் செயல் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் இன்று மக்களை பார்த்தால் பேச்சு வாக்கிலே சர்வசாதாரணமாக சொல்லுகின்றார்கள். இன்னும் நம்மிடத்தில் காணப்படக்கூடிய இந்த தவறான வார்த்தைகளிலே இதுவும் உண்டு. ஒருவரை பார்த்து, நீங்கள் சுகமாக இருக்கின்றீர்களா, நன்றாக இருக்கின்றீர்களா, சௌக்கியம் எப்படி என்று கேட்டால், உங்களுடைய துஆ பரக்கத்தால் நன்றாக இருக்கிறோம் என்று சொல்வார்கள். எப்படி சொல்வார்கள்? உங்களுடைய துஆ பரக்கத்தால் நன்றாக இருக்கின்றோம். பெரிய தொழுகையாளியாக இருப்பார், மார்க்க ஆலிமாக கூட இருக்கலாம், வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியவர். அவரை பார்த்து நீங்கள் சௌக்கியமா என்று கேட்டால் அவர் கூறக்கூடிய பதில் எப்படி இருக்கும்? உங்களுடைய துஆ பரக்கத்தால் நல்லாக இருக்கிறோம், உங்களுடைய துஆவால் நன்றாக இருக்கிறோம் என்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தை இருக்கிறதே, இது எங்கிருந்து வந்த வார்த்தை என்று சொன்னால், மாற்று மத மக்களிடத்திலே காணப்பட்ட ஒரு பழக்க வழக்கம். அவர்களிலே இந்த மாதிரியான வார்த்தைகளை ஒருவர் கேட்கும் பொழுது, இந்த மாதிரியான விசாரணையை தொடுக்கும் பொழுது அவர்கள் சொல்வார்கள், உங்களுடைய புண்ணியத்தால் அல்லது உங்களுடைய ஆசீர்வாதத்தால் நாங்கள் நன்றாக இருக்கிறோம் என்பதாக சொல்லுவார்கள். அதனுடைய அப்படியே ஒரு மாற்றம்தான் நம்முடைய மக்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை.
ஏனென்றால் குர்ஆனை பொறுத்தவரை நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி சொல்லித் தருகின்றான்? வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ். உங்களிடம் என்னென்ன அருள்கொடைகள் இருக்கின்றனவோ அந்த எல்லா அருள்கொடையும் அல்லாஹுவின் புறத்திலிருந்து உங்களுக்கு வழங்கப்பட்டவை. வேறு யாரும் இதற்கு கூட்டு கிடையாது, அல்லாஹ் கொடுத்தான். எனவே நீங்கள் சௌக்கியமாக இருக்கின்றீர்கள் என்றால் என்ன சொல்ல வேண்டும்? அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்விற்கு, நாங்கள் நன்றாக இருக்கிறோம். அல்லாஹு தஆலா குர்ஆனில் அப்படித்தான் சொல்லித் தருகின்றான். ஒரு நன்மை, ஒரு நல்ல காரியம், ஒரு சிறப்பான விஷயம் நம்மிடத்தில் இருக்கின்றது என்று சொன்னால் அதற்கு நாம் என்ன சொல்ல வேண்டும்? ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, இது எனது இறைவனுடைய அருட்கொடை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது தோழர்களுக்கு சொல்லிக் கொடுத்த பதில் இப்படித்தான். எங்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது தோழர்களை பார்த்து கைஃப அன்த யா அஹி, நீ எப்படி இருக்கின்றாய் எனது சகோதரரே என்று கேட்டபோது எந்த ஒரு நபி தோழரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் செய்த துஆ பரக்கத்தால் நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லியதில்லை. யோசித்து பாருங்கள், ஒருவருடைய துஆ பரக்கத்தால் நாம் நன்றாக இருக்கிறோம் என்று சொல்வது நமக்கு ஆகுமானதாக இருந்தால் அதை யார் சொல்லி இருப்பார்கள்? சஹாபாக்கள் சொல்லி இருப்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து. ஆனால் எந்த ஒரு சஹாபியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அவர்கள் கேட்டபோது அல்லாஹ்வின் தூதரே உங்களுடைய துஆ பரக்கத்தால் நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லியதே கிடையாது. மாறாக அவர்கள் அனைவரும் சொல்லிய வார்த்தை என்ன? அல்ஹம்துலில்லாஹ் அஸ்பஹ்து பிகைர், அல்ஹம்துலில்லாஹ் அம்சைது பிகைர். எல்லா புகழும் அல்லாஹ்விற்கு, இக்காலை பொழுதை அல்லாஹ்வின் அருளால் நன்மையுடன் நான் அடைந்து கொண்டேன். அல்லாஹ்வின் அருளால் இந்த மாலை பொழுதை நான் நன்மையுடன் அடைந்து கொண்டேன். எனவேதான் சகோதரர்களே, நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கக்கூடிய துஆக்கள், பிரார்த்தனைகள் ஒவ்வொன்றிலும் இந்த தௌஹீதை, இந்த ஏகத்துவத்தை, இந்த ஈமானின் அடிப்படை அம்சத்தை மிக ஆழமாக வலியுறுத்தி சொல்லித் தருகின்றார்கள். உங்களிலே பலர் காலை மாலை ஓதக்கூடிய துஆக்களை ஓதி வருவார்கள். அதிலே ஒரு துஆவை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அந்த துஆவை யார் ஓதினாரோ அவர் காலையில் அந்த துஆவை ஓதினால் அன்றைய பகலுக்குள்ள நன்றியை, அன்றைய பகலில் அவருக்கு என்னென்ன அல்லாஹ்வின் அருள்கொடைகள் கிடைக்குமோ அந்த அருள்கொடைகள் அனைத்திற்கும் நன்றி செலுத்தியவராக ஆவார். மாலையில் அந்த துஆவை ஓதினால் அன்றைய இரவிலே அவருக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து என்னென்ன நற்பாக்கியங்கள், அருள்கொடைகள், சிறப்புகள், உயர்வுகள், கண்ணியங்கள் கிடைக்குமோ அவை அனைத்திற்கும் நன்றி செலுத்தியவராக ஆவார். அந்த துஆ என்ன தெரியுமா? யாருக்காவது தெரியுமா இந்த சபையில் உள்ளவங்களுக்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை பற்றி சொல்கின்றார்கள். அந்த துஆவை யார் ஓதுவாரோ அவர் அன்றைய பொழுதினுடைய நன்றியை அல்லாஹ்விற்கு செலுத்தியவராக ஆவார். யாருக்கு தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க சொல்லுங்க. அது இல்லை, இந்த துவா இல்லை. இந்த துவா செஞ்சால் பாவங்கள் மன்னிக்கப்படும். அவர் முஸ்லிமான நிலையில் மரணமடைவார். அவருக்கு சொர்க்கம் நிச்சயம் உண்டு. இல்லை, அந்த துவாவும் இல்லை. اللهم ما أصبح بي من نعمة أو بأحد من خلقك اللهم ما أصبح بي من نعمة أو بأحد من خلقك فمنك وحدك لا شريك لك. الله أكبر. இவ்வளவு அழகான துவா பாருங்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ், எனக்கு இன்றைய காலை பொழுதில் அல்லது இந்த உனது படைப்பினங்களில் யாருக்காகினும் என்ன ஒரு அருட்கொடை கிடைத்ததோ ஃபமின்க வஹ்தக், அது உன் புறத்திலிருந்து மட்டுமே கிடைத்தது, அதை கொடுத்தவன் நீதான். அல்லாஹ் ஃபமின்க வஹ்தக் லா ஷரீக லக், உனக்கு அதில் யாரும் இணை துணை இல்லை, உனக்கு யாரும் அதிலே கூட்டாளி இல்லை, நீ யாருடனே சேர்ந்து எனக்கு அதை கொடுக்கவில்லை, நீ மட்டுமே தனியாக எனக்கு அதை உனது கிருபையை கொண்டு கொடுத்தாய். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த துஆவை ஒருவர் காலையில் கூறினால் அன்றைய பொழுதிற்குரிய நன்றியை அல்லாஹ்விற்கு செலுத்தியவராக ஆவார். பாருங்கள் எவ்வளவு சுலபமான வார்த்தை.
அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளவர்களாக நாம் ஆவதற்கு அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த துஆவை பாருங்கள். மாலையில் ஓதினால் அன்றைய இரவுக்குள்ள நன்றியை அவர் செலுத்தியவராக ஆவார். இந்த துஆவிலே நாம் எதற்கு இதை இங்கு சொல்கிறோம் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள்? உங்களுக்கு என்ன நற்பாக்கியம் இருக்கிறதோ, உங்களுக்கு என்ன அருள்கொடைகள் இருக்கின்றதோ, அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவனது கிருபையால் கிடைக்க பெற்றதுதான். அதிலே வேறு யாரும் அங்கு கூட்டு கிடையாது. சரி, இப்ப நல்லோர்களுடைய துஆவால் நமக்கு நன்மை இருக்குமா இருக்காதா? நல்லோர்கள் நமக்கு செய்யக்கூடிய துஆ, நம்முடைய முஸ்லிமான சகோதரர்கள் நமக்காக பிரார்த்திக்கக்கூடிய அந்த துஆக்களை கொண்டு நமக்கு பலன் இருக்குமா இல்லையா என்று சொன்னால் நிச்சயமாக உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு முஸ்லிமான சகோதரர் மறைவிலே தனது சகோதரருக்காக கேட்கப்படும் துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்று. ஆனால் அந்த துஆவை ஏற்றுக்கொண்டு அந்த துஆவின் மூலமாக நமக்கு நன்மையை தருவது இதுவும் அல்லாஹ்வுடைய கிருபைதான். எனவே நமக்கு நம்முடைய சகோதரர்கள் துஆ செய்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் நம்மை பார்த்து நீங்கள் நன்றாக இருக்கிறீர்களா என்று கேட்டால் நாம் சொல்ல வேண்டிய பதில் என்ன? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் அருளால் நான் நன்றாக இருக்கிறேன். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வின் அருள் என்று சொல்லும் பொழுது அது மிக ஒரு விசாலமான வார்த்தை, அது மிக ஒரு பொதுவான வார்த்தை. அதிலே அல்லாஹ்வினுடைய விசேஷமான நேரடியான அருளும் வந்துவிடும். அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்கள் அவனிடத்தில் அவனுடைய படைப்பினங்களுக்காக கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் அங்கீகரித்து அதன் மூலமாக வழங்குகின்றானே, அதுவும் அதற்குள்ளே வந்துவிடும். இன்று பார்க்கலாம், இதற்காக ஒரு பெரிய போராட்டமே செய்ய வேண்டியிருக்கின்றது. ஹஜ்ஜுக்கு செல்வார்கள், பெரிய ஹாஜிகள் என்று சொல்வார்கள், தல்பியா ஓதிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களை பார்த்து நீங்கள் சுகமாக இருக்கிறீர்களா என்று கேட்டால் எங்கள் ஷேகுடைய பரக்கத்தால் சுகமாக இருக்கிறோம் என்று சொல்வார்கள். பல மக்களை நீங்கள் பார்க்கலாம், எங்களுடைய பாவாவுடைய புண்ணியத்தால் நாங்கள் ஹஜ்ஜுக்கு வந்தோம் என்று சொல்வார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். எப்படிப்பட்ட ஷிர்க் பாருங்கள். அவர்கள் சொல்வது என்ன? தல்பியா சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தல்பியாவினுடைய பொருளை கூட உணராதவர்களாக, தல்பியாவினுடைய அந்த கருத்தை ஆழமாக அல்லது சற்றே அவர்கள் அதனுடைய கருத்தை சிந்தித்திருந்தாலும் கூட இந்த மாதிரியான ஷிர்கான வார்த்தைகளை அவர்கள் சொல்ல மாட்டார்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கள். லப்பைக், யா அல்லாஹ் உனக்கு முன் நான் ஆஜராகிவிட்டேன். அல்லாஹும்ம லப்பைக், அல்லாஹ் உனக்கு முன் நான் ஆஜராகிவிட்டேன். லா ஷரீக லக், உனக்கு யாரும் இணை இல்லை, துணை இல்லை, உனக்கு சமமாக யாரும் இல்லை என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்திலே நாம் சொல்லுகின்றோம், இன்னல் ஹம்த, நிச்சயமாக புகழ் அனைத்தும், வன் நிஅம, அருட்கொடை நற்பாக்கியங்கள் அனைத்தும், லக்க வல் முல்க், உனக்கே சொந்தமானது, ஆட்சி அதிகாரமும் உனக்கே உரியது. அல்லாஹ் அக்பர். இந்த தல்பியாவிலே யா அல்லாஹ் புகழப்படுவதற்கு தகுதியானவன், அந்த புகழுக்கு உரியவன், அருட்கொடைக்கு உரியவன், அந்த அருட்கொடையை வழங்கியவன் நீதான் என்று சொல்லிக்கொண்டு அந்த சமயத்தில் கூட இந்த தௌஹீதை, இந்த ஈமானை அவர்கள் புரியாமல் அவர்கள் என்ன வார்த்தையை சொல்கின்றார்கள்? எங்களுடைய ஷேഖனுடைய பரக்கத்தால் எங்களுக்கு இந்த வருடம் ஹஜ் நசீபானது, எங்களுடைய ஷேഖுடைய துஆ பரக்கத்தால் எங்களுடைய ஹஜ் நல்ல முறையிலே நிறைவேறியது என்பதாக. பாருங்கள் சகோதரர்களே, சமுதாயம் எப்படி தங்களை அறியாமலேயே இந்த ஷிர்க்குடைய வலையிலே விழுந்து தங்களுடைய அமல்களை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதாக. காரணம் என்ன? இந்த ஈமானுடைய அடிப்படை அம்சங்கள் அவர்களுக்கு தெரியாதன் காரணமாகத்தான். எனவேதான் இந்த ஷிர்க் என்ற செயல் இருக்கின்றதே, அது எந்த ஒரு வழிமுறையில் வந்தாலும் சரியே, அது எந்த ஒரு தோற்றத்தில் வந்தாலும் சரியே, அது நம்முடைய அமல்களை நாசமாக்கிவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. சொல் மூலமாக வந்தாலும் சரி, அதுபோன்று செயல் மூலமாக வந்தாலும் சரி. உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே, அதற்கு முன்பு மக்கள் எல்லாம் ஜாஹிலியாவில் இருந்தார்கள். ஜாஹிலியா என்று சொன்னால் ஈமானை அறியாமல் ஷிர்க், குஃபுர், நிஃபா, இது போன்று பயங்கரமான குற்றங்களிலே தங்களுடைய வாழ்க்கையை கழித்து வந்தவர்கள். இஸ்லாம் வந்ததற்கு பின்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பு பணியை ஏற்று அவர்கள் முஸ்லிமானதற்கு பின்பு தங்களுடைய செயல்களை எல்லாம் திருத்திக் கொண்டே இருந்தார்கள். ஒவ்வொரு சமயத்திலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, இதை நாங்கள் முன்பு செய்து கொண்டிருந்தோம், இப்போது செய்யலாமா
இதை நாங்கள் இஸ்லாம் வருவதற்கு முன்பதாக, நாங்கள் முஸ்லிமாவதற்கு முன்பதாக செய்து கொண்டிருந்தோம். இப்போது நாங்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டோம், இந்த காரியம் எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதா, இதை நாங்கள் செய்யலாமா என்று தங்களுடைய சந்தேகங்களை கேட்டு கேட்டு செய்வார்கள். எனவே தான் நாம் சொல்லுகின்றோம், குறிப்பாக யார் இஸ்லாமை புதிதாக தழுவி இருக்கின்றார்களோ அவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் மார்க்க அறிஞர்களை அணுகி அவர்களிடமிருந்து தெளிவான விளக்கங்களை பெற்று தங்களுடைய செயல்களை தொடர வேண்டும் என்று. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு முஸ்லிமும் இப்படித்தான் இருக்க வேண்டும். தன்னுடைய செயலை அல்லாஹ்வுடைய குர்ஆனை கொண்டு, அவனுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை கொண்டு உரசி பார்க்க வேண்டும். எது அல்லாஹ்வுடைய குர்ஆனிலும் அவனுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையிலும் சொல்லப்பட்டதோ அதை ஏற்று நடக்க வேண்டும். அதை தவிர மற்றது தன்னுடைய இயற்கையில் எவ்வளவுதான் ஊறி இருந்தாலும் சரி, அதை முற்றிலுமாக விட்டு விலகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு பார்ப்போம் என்று சொன்னால், புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் ரொம்ப பேருக்கு, அதிகமான மக்களுக்கு இந்த மது அருந்துவதற்கும் புகைப்பிடிப்பதற்கும் இடையில் உள்ள வித்தியாசம், அதிகமான மக்கள் மது குடிப்பதை மட்டுமே ஹராம் என்று விளங்கி வைத்திருக்கிறார்கள். புகைப்பிடிப்பதை ஹராம் என்று அவர்கள் விளங்கிக் கொள்ளவில்லை. ஒருவர் இஸ்லாத்திற்கு வந்தால் அவர்களுக்கு சொல்லுவார்கள், மது குடிப்பது ஹராம், மதுவை நீங்கள் விலக்கிக் கொள்ள வேண்டும், மதுவை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான் என்று. எப்படி மது இஸ்லாமில் ஹராமாக்கப்பட்ட ஒன்றோ தடுக்கப்பட்ட ஒன்றோ, அவ்வாறுதான் புகை பிடிப்பதும் இஸ்லாமிலே தடை செய்யப்பட்ட ஒன்று, தடுக்கப்பட்ட ஒன்று. எப்படி மது அருந்துவது பெரும் குற்றமோ கடுமையான குற்றமோ, அவ்வாறே புகை பிடிப்பதும் கடுமையான குற்றம், பெரும் பாவங்களில் ஒன்று. எப்படி சொல்கிறீர்கள்? பாருங்கள், எந்த ஒரு காரணத்தை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மதுவை ஹராமாக்கினானோ அந்த காரணங்கள் அனைத்தும் அப்படியே இந்த புகைப்பிடிப்பதிலும் பெற்றுக்கொள்ளப்படுகின்றன. இன்னும் சொல்ல போனால், மதுவை விட அதிகமான தீமை, மதுவை விட அதிகமான கெடுதி இந்த புகையில் இருக்கின்றன. ஆனால் இன்று குர்ஆன் ஹதீஸை பேசக்கூடிய மக்கள், மார்க்கத்தை பேணுகிறோம் என்று சொல்லக்கூடிய மக்கள், தொப்பியும் தாடியும் ஜிப்பாவையும் போட்டிருக்கக்கூடிய மக்களில் பலர் கூட மதுவை பார்த்தால், மது குடிப்பவர்களை பார்த்தால் கேவலமாக, மிகப்பெரிய ஒரு குற்றம் செய்தவர்களை அவர்கள் தண்டிப்பது போன்று தண்டிக்கிறார்கள். உண்மையில் தண்டிக்கத்தான் வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் இவர்களை பார்த்தால் எந்த விதமான சலனமும் இல்லாமல், எந்த விதமான மனதனுடைய உணர்வும் இல்லாமல் சர்வசாதாரணமாக இந்த புகைப்பிடிக்கும் பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கின்றார்கள். இங்குதான் சகோதரர்களே, என்ன விஷயத்தை நாம் விளங்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய இறை நம்பிக்கை, நம்முடைய ஈமானுடைய அளவுகோல் எங்கு நிர்ணயிக்கப்படுகிறது என்று சொன்னால், ஒரு விஷயம், ஒரு காரியம், ஒரு செயல் நம்முடைய நம்முடைய இயற்கையிலே, நம்முடைய வழமையிலே ஊறிவிட்டது, நம்முடைய வழமையிலே ஊறிவிட்டது. அதை எந்த காரணத்தை கொண்டும் மாற்ற முடியும், அதை விட முடியும் என்பதே ஒரு முடியாத காரியம் என்று இருக்கின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கூட, இப்படிப்பட்ட ஒரு செயலை கூட இஸ்லாம் ஈமான் என்ற ஒரு நம்பிக்கையை கொண்டு மாற்றிவிடலாம். எப்போது இந்த ஈமான், இந்த இஸ்லாம், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை, அல்லாஹ்வின் மீது அச்சம் அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் இறங்கிவிடுமோ. சஹாபாக்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் மதுவிலே கடுமையான மோகம் கொண்டவர்கள். அந்த காலத்து அரபு மக்களை விட மதுவின் மீது கடுமையான மோகம் கொண்டவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அவ்வளவு ஆழமாக மதுவை நேசித்தவர்கள். எப்போது அல்லாஹு தஆலா இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அஸ்லாமு, மது அருந்துவதும் அம்புகளை கொண்டு குறிபார்ப்பதும் சிலைகளும் நஜிஸ், அசுத்தமான செயல், அவற்றை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிட்ட போது, அல்லாஹ் அக்பர், எப்படிப்பட்ட ஒரு செயற்கரிய ஒரு செயலை சஹாபாக்கள் செய்து காட்டினார்கள். இதுதான் ஒரு முஸ்லிமுடைய பண்பாக இருக்க வேண்டும். தனக்கு பிடித்த காரியம் எவ்வளவுதான் அது தனக்கு மனதிற்கு விருப்பமானதாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்வுடைய தூதருக்கு, அல்லாஹ்விற்கு விரும்பாத ஒரு செயல், மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது என்று சொன்னால் முஸ்லிம் அதை விட்டு விலகி இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், யுஹில்லு லஹுமுத் தையிபாத் வ யுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ்.
இந்த மார்க்கத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு நல்லவற்றை ஹலாலாக்கி தருகிறார்கள், தீயவற்றை உங்களுக்கு ஹராம் தடுத்து விடுகிறார்கள். அல் ஹபீஸ் தீயது என்று சொன்னால் என்ன? எதன் மூலமாக நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு கேடு ஏற்படுமோ, நம்முடைய உயிருக்கு கேடு ஏற்படுமோ, நம்முடைய அறிவுக்கு கேடு ஏற்படுமோ அவை அனைத்தும் தீயவை. சொல்லுங்கள், எந்த ஒரு மருத்துவர் உங்களுக்கு சான்று வழங்குகின்றார் சிகரெட் பிடிப்பதால், புகை பிடிப்பதால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் கெடாது, மாறாக உங்களுடைய உடல் சுகம் அதிகரிக்கும் என்பதாக? உலக மருத்துவ அறிஞர்கள், அறிவியல் அறிஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சொல்கிறார்கள், கேன்சருடைய எத்தனை வகை இருக்கின்றதோ அத்தனை வகையும் இந்த சிகரெட்டின் மூலமாக உருவாகின்றது என்பதாக. அல்லாஹு தஆலா இந்த உடலை நமக்கு அமானிதமாக கொடுத்திருக்கின்றான். இந்த உடலை வீணாக்குவதற்கு நமக்கு அனுமதி கிடையாது. இது அல்லாஹுவால் நமக்கு கொடுக்கப்பட்ட அமானிதம். அல்லாஹ் இதை பாதுகாக்கும்படி, இதை பேணும்படி நமக்கு கட்டளையிடுகின்றான். வலா துல்கு பிஐதீக்கும் இல தஹலுகா, உங்களை நீங்கள் நாசத்திற்குள் போட்டுக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை எச்சரிக்கை செய்கின்றான். எனவே உடலுக்கு தீங்கு தரக்கூடிய, நம்முடைய ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய ஒவ்வொன்றும் இஸ்லாமின் பார்வையிலே ஆழமாக தடை செய்யப்பட்ட ஒரு குற்றமாகும். இந்த விஷயத்தை நாம் இடையில எதற்காக வேண்டி சொன்னோம் என்று சொன்னால், சஹாபாக்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றங்களுக்காக வேண்டி சொன்னோம். இன்று ஒருவர் புகைப்பிடித்துக் கொண்டிருக்கிறார், கலிமா சொல்லி இஸ்லாத்திற்கு வந்து விடுகின்றார். இந்த இவருடைய இஸ்லாம் உண்மையான இஸ்லாம், இவர் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டது உண்மை என்பதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவருக்கு மட்டுமல்ல, நாமும் சரி, நம்முடைய ஈமான், நம்முடைய இஸ்லாம் உண்மை என்பதற்குண்டான உரைகள் என்ன தெரியுமா? அல்லாஹ் ஒன்றை விரும்புகிறான் என்று சொன்னால் அதுவே நம்முடைய விருப்பமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை விரும்புகிறார்கள் என்றால் அதுவே நமக்கு விருப்பமாக இருக்க வேண்டும். அது ஒரு கசப்பான மருந்தாக இருந்தாலும் சரி. மேலும் அல்லாஹுக்கு ஒன்று வெறுப்பானது என்றால் அது நமக்கும் வெறுப்பானதாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒன்று வெறுப்பானது என்று சொன்னால் அது நமக்கும் வெறுப்பானதாக இருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய இறை நம்பிக்கையினுடைய உரைகளாகும். சஹாபாக்கள் இந்த இதை கொண்டுதான் தங்களுடைய வாழ்க்கையின் முழு அம்சத்தையும், வாழ்க்கை முழுவதையுமே மாற்றி அமைத்தார்கள். இந்த சம்பவத்தினுடைய அந்த தொடரிலே சொல்கின்றேன். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலே நடந்த நிகழ்ச்சியை சொல்கின்றார்கள். சஹாபாக்கள் இஸ்லாமை ஏற்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து அவ்வப்போது தங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்வார்கள். அந்த சமயத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சில தோழர்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, ஆரம்ப காலத்திலே நாங்கள் ஜாஹிலியாவிலே இருக்கும் பொழுது
ஒருவரை பார்க்கும் பொழுது அவருக்காக நாம் குனிந்து மரியாதை செய்வோம், தலை குனிந்து உடலை அசைத்து நாம் அவருக்கு மரியாதை செய்வோம். இப்பொழுது நாங்கள் முஸ்லிம்களாக ஆகிவிட்டோம், இஸ்லாம் எங்களுக்கு இதை அனுமதிக்கின்றதா? பாருங்கள், நாம் செய்யக்கூடிய செயல் சொல்லாக இருந்தாலும் சரி, செயலாக இருந்தாலும் சரி, மார்க்கத்துடனே அதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். சஹாபாக்கள் அப்படித்தான் செய்தார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா இதல் தகா அஹதுன் பி அஹதின் ஃபயன்ஹனி லஹு அஃபனன்ஹனி யா ரசூலல்லாஹ். நாங்கள் ஆரம்ப காலத்திலே ஜாஹிலியாவில் இருக்கும் பொழுது ஒருவரை சந்தித்தால் அவருக்கு தலையை அசைத்து குனிந்து மரியாதை செய்வோம். இப்பொழுது நாம் முஸ்லிம்களாக ஆகிவிட்டோம், அல்லாஹுவின் தூதரே அப்படி நாம் மரியாதை செய்யலாமா என்று கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், இல்லை, அதற்கு இஸ்லாமிலே அனுமதி இல்லை என்பதாக. பாருங்கள், இப்படித்தான் ஏன் என்று சொன்னால் குனிவது என்பது பணிவினுடைய ஒரு அம்சம், ஆழமாக பணிவை வெளிப்படுத்தக்கூடிய அடையாளங்களில் ஒன்று. இந்த ஆழமான பணிவை அல்லாஹ் ஒருவனை தவிர, ஏக இறைவன் ஒருவனை தவிர, வானங்களையும் பூமியையும் இந்த அகிலங்கள் அனைத்தையும் படைத்த ஒருவனை தவிர வேறு யாருக்கும் இந்த மனிதன் குனிவது என்பது கூடாது. ஒரு அடிமை போரிலே கைதியாக்கப்பட்டு தன்னுடைய எஜமானனுக்கு 24 மணி நேரமும் ஊழியம் செய்யக்கூடிய அடிமை கூட தன்னுடைய எஜமானனுக்கு சலாம் சொல்லும் பொழுது இஸ்லாம் என்ன சொல்கிறது தெரியுமா? நிமிர்ந்து நின்று நேருக்கு நேராக அந்த எஜமானனின் முகத்தை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, இஸ்லாம் வழங்கக்கூடிய அந்த சுய மரியாதையை பாருங்கள். அந்த எஜமானனுக்கு முன்பு கூட தனது வாழ்க்கைக்கு உஜீவனத்தை கொடுக்கக்கூடிய, தனக்கு முழு உரிமையாளனாக இருக்கக்கூடிய அந்த எஜமானனுக்கு சலாம் சொல்லும்போது கூட எப்படி சொல்ல வேண்டும்? அந்த எஜமானுடைய முகத்தை பார்த்து நேருக்கு நேராக அவனது முகத்தில் சிரித்தவராக, பயம் இருக்கக்கூடாது, சிரித்தவராக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொல்லுங்கள். குனிந்து பணிந்து பயத்தை வெளிப்படுத்தி மரியாதை செய்வதை இஸ்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கு முன்பே தவிர வேறு யாருக்கு முன்பும் அனுமதி வழங்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அந்த தர்பியாவை பாருங்கள். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தால் எழுந்து நிற்க மாட்டார்கள். என்ன காரணம்? எங்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வெறுப்பார்கள் என்று. மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அஜமிகள் தங்களுடைய தலைவர்களை கண்ணியப்படுத்துவதற்கு எழுவது போன்று நீங்கள் எழுந்து நின்று மரியாதை செய்யாதீர்கள். ஒருவரை கைகுலுக்கி வரவேற்க வேண்டும் என்றால் அதற்காக வேண்டி நீங்கள் எழுந்து சென்று அவருக்கு சலாம் சொல்லி கை கொடுத்து அவர்களை அழைத்து வரலாம். ஆனால் ஒருவர் உள்ளே நுழைந்து விட்டார், அவருக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்பதற்காக மட்டும் எழுந்து நிற்பதை ஒரு காலம் இஸ்லாம் அங்கீகரிக்கவில்லை. இன்னும் எத்தனை செயல்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபையிலே ரோமிலிருந்து திரும்பி வந்த ஒரு நபித்தோழர் கேட்கின்றார், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நான் ஒரு காட்சியை பார்த்தேன். ரோம் தேசத்திலே அந்த மக்கள் எல்லாம் தங்களது மன்னருக்கு சஜிதா செய்கிறார்கள். வஅன்த அஹக்கு பிதாலிக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் அதற்கு மிக தகுதி உடையவராயிற்றே என்று. பாருங்கள், இதுதான் சஹாபாக்களுடைய அந்த ஒரு ஈமானுடைய அந்த தாகம். உடனே ரோமிலே பார்த்து விட்டோம், அந்த ரோம் மக்கள் எல்லாம் தங்களுடைய மன்னர்களுக்கு சஜிதா செய்கிறார்கள் என்று. இங்கு வந்தவுடனே உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலிலே விழுந்து சஜிதா செய்யவில்லை. சஹாபாக்களுக்கும் நமக்கும் இடையில் உள்ள வித்தியாசம். நாம் எப்படி என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நம்முடைய மக்கள் எப்படி என்று சொன்னால் இந்த இந்துக்களை பார்த்து, இந்த முஷ்ரிக்குகளை பார்த்து, இந்த மஜூசிகளை பார்த்து அப்படியே காப்பியடித்து விடுவார்கள். கொஞ்சம் கூட ஈமானுடைய உணர்வு இருந்தால் இவர்கள் செய்கிறார்கள் என்பதற்காக நாம் செய்கிறோமே, நாம் நம்முடைய மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பார்ப்போமா கேட்போமா என்பதற்கு கூட அவர்களுக்கு அவகாசம் இல்லை, அந்த உணர்வு கூட அவர்களுக்கு இல்லை. என்னென்ன நம்முடைய நம்முடைய நாட்டில் உள்ள முஷ்ரிக்குகள் செய்கிறார்களோ அதிலே பெரும்பாலான செயலை பாருங்கள் நம்முடைய முஸ்லிம்களிடத்திலும் காணப்படும். அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய ஒவ்வொரு செயல் அவர்களுக்கு போட்டியாக. இந்த இடத்துல ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகின்றது. மதரசாவிலே 1வது வருஷம் படித்து கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய மதரசாவிற்கு பால் கொடுப்பதற்காக ஒரு வயது முதிர்ந்த ஒரு மூதாட்டி வருவார். ஒரு நாள் பால் கொடுப்பதற்காக வரவில்லை.
அடுத்த நாள் அவர் திரும்ப பாலை கொண்டு வரும் பொழுது நான் அவரிடத்திலே கேட்டேன், நேற்று நீங்கள் ஏன் பால் கொண்டு வரவில்லை என்பதாக. அதற்கு அந்த மூதாட்டி, எங்களுடைய வீட்டிலே ஈம சடங்கு காரியம் நடைபெற்றது, அந்த இறந்தவதுக்கு பின்னாடி அந்த இந்துக்களிடத்தில் எத்தனாவது நாளில் செய்வாங்க, அது 13வது நாளா ஏதோ ஒரு நாள், அந்த நாள், அதனால் நாங்கள் அந்த ஈம சடங்குகளை செஞ்சதுனால வர முடியல என்று. அப்போ நான் அவங்களுக்கு எடுத்து சொல்கிறேன், இதெல்லாம் வீணான காரியங்கள், இதனால் எந்த பலனுமே கிடையாது என்று. உடனே அந்த கிழவி சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? ஏன்பா நீங்கள் 40 கொண்டாடுறீங்களே, அது மட்டும் கூடுமா? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். யோசித்து பாருங்கள், எப்படிப்பட்ட நிலைமை பாருங்கள். நம்முடைய முஸ்லிம்களிடத்தில் என்னென்ன இந்த சடங்குகள் இருக்கிறதோ இது எல்லாம் இந்த முஷ்ரிக்குகளிடத்திலிருந்து காப்பியடிக்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையிலே அந்த சஹாபி கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் சஜ்தா செய்வதற்கு தகுதியானவராயிற்றே, உங்களுக்கு நாங்கள் சஜ்தா செய்ய வேண்டுமே. இந்த ரோம் மக்கள், அந்த மன்னர்களுக்கு என்ன தெரியும்? அவர்கள் யார்? அற்பமானவர்கள். நீங்களோ அல்லாஹ்வின் படைப்பிலே மிக உயர்ந்தவர்கள். உங்களுக்கு நாங்கள் சஜ்தா செய்யக்கூடாதா என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த என்னுடைய ஷரீஅத்திலே, லவ் குன்து ஆமுரு அஹதன் அன் யஸ்ஜுத லி அஹதின் லஅமர்துல் மர்அத அன் தஸ்ஜுத லி ஸௌஜிஹா. என்னுடைய இந்த ஷரியாவிலே ஒருவருக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்றிருந்தால் நான் பெண்ணுக்கு கட்டளையிட்டிருப்பேன் தனது கணவனுக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்று. ஆனால் லா யஸ்லஹு லி பஷரின் அன் யஸ்ஜுத லி பஷரின், எந்த ஒரு மனிதனுக்கும் தகுதி அல்ல, கூடாது அவன் இன்னொரு மனிதனுக்கு சிரம் வணங்குவதற்கு. இந்த மார்க்கத்திலே சகோதர சகோதரிகளே, ஷிர்க்கினுடைய எல்லா வழிகளையும் அல்லாஹ் தடை செய்து விட்டான், மூடிவிட்டான். எனவே ஷிர்க்கினுடைய எந்த ஒரு வகையாக இருந்தாலும் சரி, அதை விட்டு முஸ்லிம்கள் வெகு தூரத்தில் இருக்க வேண்டும். சரி, இப்போ நம்முடைய அமல்களை வீணாக்கக்கூடிய, ஈமானை கெடுக்கக்கூடிய அந்த காரியங்களிலே முதலாவது விஷயத்தை பற்றி பார்த்தோம், ஷிர்க் என்ற செயல். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு விஷயம், மன் லம் யுகஃபிரில் முஷ்ரிகீன் அவ் ஷக்க ஃபீ குஃப்ரிஹிம் அவ் ஸஹஹ மத்ஹபஹும். இப்படியும் நம்மிலே ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். அந்த கூட்டம் குறிப்பாக யார் என்று சொன்னால், தங்களை அதிகம் படித்த மேதாவிகள் என்று நினைத்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய கூட்டம். அவர்களுடைய மனப்போக்கு என்னவென்று சொன்னால், நாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் பிறந்திருக்கிறோம், எனவே நாங்கள் முஸ்லிம்கள். மற்ற மதங்களை பற்றி, மற்றவர்களை பற்றி, அவர்களுடைய மதங்களும் உண்மையாக இருக்கலாம், அவரவருக்கு அவருடைய மதம் உண்மையானது, எந்த மதத்தில் இருந்தாலும் சரி அவர் நல்லவராக இருந்தால் போதுமானது. இப்படியும் சில மக்கள் இருக்கிறார்கள். பள்ளிக்கும் தொழுக வருவார்கள், நல்ல காரியங்களும் செய்வார்கள். இந்த மக்கள், இப்படிப்பட்ட மக்கள் எங்கே அதிகமாக காணப்படுவார்கள் என்று சொன்னால், அதிகமாக இந்த கல்லூரி கல்விகளை, அதிகமாக இந்த உலக சம்பந்தப்பட்ட இந்த உலகியல் கல்விகளை யார் அதிகமாக படித்து அந்த மக்களுடைய கலாச்சாரத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய இஸ்லாம் எப்படி என்று சொன்னால் ஆழமானதல்ல, அப்படியே மேலோட்டமானது. எல்லா மதங்களைப் போல இஸ்லாம் ஒரு மதம், எல்லா மதங்களிலும் நல்லது இருக்கின்றது, இஸ்லாத்திலும் நல்லது இருக்கின்றது. நாங்கள் முஸ்லிம்களாக பிறந்து விட்டோம், எனவே முஸ்லிம்களாக இருக்கிறோம். அவர்கள் மற்ற மதங்களிலே பிறந்தார்கள், அப்படி வாழ்கிறார்கள். அவர்களுடைய மதங்களும் உண்மையானதாக இருக்கலாம், அதிலும் நன்மைகள் இருக்கலாம். அல்லாஹு அக்பர். அன்பு சகோதரர்களே, யார் இப்படி நம்பிக்கை கொள்வாரோ, யார் இப்படி எண்ணிக்கொண்டிருப்பாரோ அவர் இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ளவர் அல்ல. ஒரு முஸ்லிமுடைய நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும்? இன்னத்தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் ஒன்றுதான். அகிலங்களை படைத்து வளர்த்து காக்கக்கூடிய இறைவனை அடைய வேண்டும் என்றால், அவனுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்றால், மரணத்திற்கு பின்பு சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்றால், மரணத்திற்கு பின்பு மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெற வேண்டும் என்றால், அதற்கு ஒரே வழி அல்லாஹுடைய இந்த மார்க்கமாகிய இஸ்லாமை மட்டும் பின்பற்றுவதே. இதை தவிர இருக்கக்கூடிய அனைத்தும் அது பார்ப்பதற்கு எவ்வளவு கவர்ச்சியான வழிமுறையாக இருந்தாலும் சரி, அது கேட்பதற்கு எவ்வளவு மிக இனிமையான ஒரு வழிமுறையாக இருந்தாலும் சரி, அது பொய்யானது. அதை பின்பற்றக்கூடியவர் ஒரு காலம் வெற்றி அடைய முடியாது.
அது மனிதனுக்கு இவ்வுலகிலும் சரி மறு உலகிலும் சரி வெற்றியை தேடி தர முடியாது என்று உள்ளத்தின் ஆழத்திலே அழுத்தமாக நம்பி இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையில் எந்த வகையிலும் தடுமாற்றமோ குறைவோ இருக்கக்கூடாது. அப்ப யார் இப்படி நம்புவாரோ, யார் இதற்கு மாற்றமாக நம்புவாரோ, எல்லா மதங்களும் ஒன்றுதான், எல்லாத்திலும் நன்மை இருக்கின்றது என்பதாக யார் இஸ்லாமை மற்ற மதங்களுக்கு சமமாக நினைப்பாரோ அல்லது மற்ற மதங்களை இஸ்லாமுக்கு சமமாக நினைப்பாரோ அவர் இஸ்லாமை விட்டு வெளியேறி விடுவார். இரண்டாவது விஷயம். அடுத்து மூன்றாவது விஷயம், மன் இஅ்தகத அன்ன கைர ஹுதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஃதலு மின் ஹத்இஹி அவ் ஹுவ மிஸ்லுஹு. சிலர் இப்படி எண்ணிக்கொள்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையை விட, அவர்கள் சொல்லித் தந்த ஒழுக்கத்தை விட மற்ற யாராவது ஒருவரை பார்த்து இவர் சொல்லித் தந்த வழிமுறை, இவர் காட்டிய அந்த பழக்கம் மிக உயர்வாக இருக்கிறது, அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்ததும் இந்த தத்துவ ஞானி சொல்லிக் கொடுத்ததும் அல்லது இந்த மத போதகர் சொல்லிக் கொடுத்ததும் இரண்டும் சமமானதுதான் என்று யார் நினைப்பாரோ அவரும் இஸ்லாமை விட்டு வெளியேறி விடுவார், ஈமானை இழந்து விடுவார். அப்ப எப்படி நம்ப வேண்டும்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழி மட்டும்தான் மிக சிறப்பான வழி, அதற்கு நிகராக எந்த வழிமுறையும் இருக்க முடியாது. ஒரு முஸ்லிமுடைய நம்பிக்கை, ஒரு ஈமானை ஏற்றுக்கொண்டவருடைய நம்பிக்கை இப்படித்தான் இருக்க வேண்டும். இதற்கு மாற்றமாக இருந்தால் அவர் இஸ்லாமை விட்டு வெளியேறி விடுவார். அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன் புறத்திலிருந்து ஒழுக்கம் கற்பித்து, தன் புறத்திலிருந்து கல்வி ஞானத்தை கற்றுக் கொடுத்து உலக மக்கள் அனைவரையும் சீர்திருத்துவதற்கு நிகரற்ற ஒரு வழிமுறையை கொடுத்து அனுப்பியிருக்கின்றான். لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. உங்களுக்கு அல்லாஹ்வின் தூதரிலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அல்லாஹ்வையும் அவனது மறுமையையும் பயந்து கொண்டு அல்லாஹ்வை யார் அதிகமாக நினைவு கூறுகிறார்களோ அவர்களுக்கு என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். அப்ப நம்முடைய அழகிய முன்மாதிரி யார்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுக்கு நிகராக எந்த ஒரு மனிதரும் ஒரு சிறந்த வழியை காட்ட முடியாது. அப்படிப்பட்ட தகுதி அல்லாஹ் கொடுக்கவே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய வழிமுறை எப்படி, அந்த வழிமுறையை அவர்களும் பின்பற்றினார்கள். மக்களுக்கு அழகிய முறையிலே, எல்லா மக்களுக்கும் நீதமாக, வெள்ளையர் கருப்பர், படித்தவர் படிக்காதவர், பாமரர், நகரத்தில் உள்ளவர் என எல்லா மக்களுக்கும் பாகுபாடின்றி தெளிவான வழிமுறையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். எனவே ஒரு முஸ்லிமுடைய நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது சொல்லிலும் செயலிலும் ஒழுக்கத்திலும் வழிமுறையிலும் பண்பாட்டிலும் எந்த ஒரு வழிமுறையை நமக்கு பின்பற்ற வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்களோ அந்த வழிமுறை மட்டும்தான் உயர்வானது, அந்த வழிமுறை மட்டும்தான் மிக சிறப்பிற்குரியது, அது மட்டும்தான் பின்பற்றுவதற்கு தகுதியானது என்று நம்ப வேண்டும். இதற்கு மாற்றமாக நம்பினால் இல்லை, இதுவும் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி தான், அந்த அறிஞர் சொல்றாரு எவ்வளவு அழகான ஒரு அறிவுரை பாருங்கள் என்பதாக யார் ரசூலுல்லாவை விட ஒருவரை மிக அதை உயர்த்தி பேசுவாரோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை விட மாற்றார்களுடைய வழிமுறையை உயர்த்தி பேசுவாரோ அவர் இஸ்லாமை விட்டு வெளியேறி விடுவார். அடுத்ததாக நான்காவது விஷயம், புகுது ரசூலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ் ஷைஇம் மிம்மா ஜாஅ பிஹி. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையோ அல்லது அவர்கள் சொல்லிக் கொடுத்த வழிமுறையில் எந்த ஒன்றையாவது மறுப்பது, அதை பார்த்து அதன் மீது வெறுப்பு கொள்வது, புகுது ரசூலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ் ஷைஇம் மிம்மா ஜாஅ பிஹி. ஒன்று ஏதோ ஒரு அதாவது ஈமானுடைய பக்குவம் இல்லாததால் அதை பின்பற்றாமல் இருக்கிறார் என்பது ஒரு விஷயம், அது ஒரு பாவம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையோ அவர்களது வழிமுறையையோ ஒருவர் மனதால் வெறுத்தால், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே, அவர் இஸ்லாமை விட்டு வெளியேறி விடுவார்.
அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்திலே நமக்கு என்ன சொல்கின்றான்? அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நபி நம்பிக்கையாளர்களுக்கு அவர்களுடைய உயிரை விட, நம்பிக்கையாளர்களுக்கு அந்த நம்பிக்கையாளர்களின் உயிரை விட மிக நெருக்கமானவர். அல்லாஹ் அக்பர். நமக்கு அனுப்பப்பட்ட நபி இருக்கின்றார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சாதாரணமான நபியை நமக்கு அல்லாஹ் அனுப்பவில்லை. நபிமார்களிலேயே தேர்ந்தெடுத்து நபிமார்களுக்கு தலைவராக இருந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அனுப்பியிருக்கின்றான். அவர்களுக்கு உயர்ந்த பண்புகளை அல்லாஹ் கொடுத்தான். لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم وبالمؤمنين رؤوف رحيم. الله أكبر. நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்வை பற்றி அவர்களுடைய நம்முடைய ரப் நமக்கு சொல்லுகின்றான், முஃமின்களே, உங்களுக்கு ஒரு தூதர் வந்திருக்கிறார். லகத் ஜாஅக்கும், உங்களுக்கு ஒரு தூதர் வந்திருக்கிறார். ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிலிருந்தே அவர் உள்ளவர். லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், உங்களுக்கு எது சிரமமோ, உங்களுக்கு எது கஷ்டமோ அது அவருக்கு மிக கஷ்டமாக இருக்கும். ஹரீஸுன் அலைக்கும், உங்கள் மீது பேராசை உள்ளவர். பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம், நம்பிக்கை கொண்டவர்கள் மீது கருணை உள்ளவர், அன்பு மிக்கவர். அல்லாஹ் அக்பர். நம்முடைய நபியினுடைய தன்மையை அல்லாஹ் நமக்கு சொல்லுகின்றான். தன்னுடைய கஷ்டத்தை கூட பொருட்படுத்த மாட்டார்கள், ஆனால் தனது உம்மத்தினுடைய கஷ்டத்தை தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். தனது உம்மத்தினுடைய சிரமத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பொறுத்து கொள்ள முடியாது. எத்தனையோ உயர்வான விஷயங்களை, எத்தனையோ உயர்ந்த விஷயங்களை நமக்கு சிரமமாகிவிடக்கூடாது என்பதற்காகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நமக்கு கடமையாக்காமல் ஆர்வமூட்டி சென்றிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாடி இருந்தால் அந்த செயல்களை எல்லாம் நமக்கு கடமையாக்கி இருக்கலாம். அல்லாஹ் அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றான். ஆனால் நாம் சிரமத்தில் ஆழ்ந்து விடுவோமோ, நமக்கு சிரமமாகி விடுமோ என்பதற்காக வேண்டியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நமக்கு கடமையாக ஆக்காமல் ஆர்வமூட்டி செய்யுங்கள், உங்களுக்கு நன்மை அதிகமாக கிடைக்கும் என்று சொல்லி சென்றிருக்கின்றார்கள். தன்னுடைய எல்லா சுகங்களையும், தன்னுடைய எல்லா இன்பங்களையும் இந்த உம்மத்துக்காகவே துறந்த ஒரே நபி நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய இந்த தீனுக்காக எந்த ஒரு நபியும் நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டது போன்று, அவர்கள் நோவினை செய்யப்பட்டது போன்று செய்யப்படவில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார். உதீது ஃபில்லாஹி மா லம் யுத அஹத், எனக்கு கொடுக்கப்பட்ட சிரமத்தை போன்று யாருக்கும் கொடுக்கப்பட்டதல்ல. எனக்கு கொடுக்கப்பட்ட சிரமத்தை போன்று எந்த நபிக்கும் இந்த உலகத்தில்